Hello everyone, welcome to MCQ series. So இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசன்ல இருக்கிற MCQ क्वेश्चंस தான் நம்ம பார்க்க போறோம். So வாங்க क्वेश्चंस பார்க்கலாம். Question number 6. Question என்ன சொல்றாங்கன்னா the total electric flux for the following closed surface which is kept inside a water. ஓகேவா? So totally flux எவ்வளவுன்னு கேக்குறாங்க. Usually நம்மள்ட்ட flux ஓட ஃபார்முலா கேட்டாங்கன்னா நம்ம flux is equal to total charge எவ்வளவு இருக்கோ அதை வந்து epsilon naught ஆல டிவைட் பண்ணுவோம். கரெக்ட்டா இல்லையா? So இதான் flux ஓட ஃபார்முலா. பட் இந்த இடத்துல just a minute ஹலோ பேசாம போங்கடா. ஏதோ இம்பார்ட்டன்ட் கால் எடுத்தா டிஆர் பிஎஸ்என்எல் சப்ஸ்கிரைபர். இப்போ இந்த இடத்துல நல்லா பாரு, இங்க டோட்டல் சார்ஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இந்த பைக்குள்ள டோட்டல் சார்ஜ் எவ்வளவு இருக்கு? +2q -q +q. அப்ப டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? சார்ஜ் enclosed equal to 2q. யூசுவலி இந்த சார்ஜை வந்து நம்ம ஏர்ல வச்சிருக்கோம் இல்லைன்னா வேக்யூம்ல வச்சிருக்கோம்னு சொன்னா நம்மளோட ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும்? 2q by epsilon naught. பட் இந்த சார்ஜ் எதுக்குள்ள வச்சிருக்கோம் நம்ம? வாட்டர். கரெக்டா? அப்ப சார்ஜ் வந்து வாட்டருக்குள்ள இருக்குன்னு சொன்னா அதோட பெர்மிட்டிவிட்டி வேல்யூ சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகுதா? ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தாலும் சரி ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபோர்ஸ் வந்து வேக்யூமில் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம ஃபார்முலா பார்த்தீங்கன்னா F equal to 1/4 epsilon naught q1 q2 by r square. இதே ஃபோர்ஸை வந்து சம் மீடியமில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? இதை டிவைடட் பை எப்சிலன் ஆர். இந்த எப்சிலன் ஆர் என்னது? டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா அந்த வேக்யூம்ல இருக்க பெர்மிட்டிவிட்டி வேல்யூ. புரியுதா? அப்ப ஃபோர்ஸ் கம்மியாகுது. ஏன் ஃபோர்ஸ் கம்மியாச்சு? ஏன்னா ஃபீல்டோட ஃபார்முலாவும் என்னதான்? எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தனா 1/4 epsilon naught q by r square. அப்ப இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் வேக்யூம். மீடியம்ல வந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆயிரும்? இங்க ஒரு எப்சிலன் ஆர் வந்துரும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தே கம்மியாகுதா? அப்ப நம்ம ஃப்ளக்ஸு டெஃபினெட்லி என்ன ஆகும்? ஃப்ளக்ஸு கம்மியாகும். எவ்வளோ கம்மியாகும்? எப்சிலன் ஆர் டைம்ஸ் கம்மியாகும். ஸோ 2q by epsilon naught. எப்சிலன் ஆர் வாட்டரோட எப்சிலன் ஆர் வேல்யூ பார்த்தோன்னா 40. சாரி, வாட்டரோட எப்சிலன் வேல்யூ 80. ஐம் சாரி, இந்த டிவைட் பண்ணி 40ன்னு சொல்லிட்டு வாட்டரோட எப்சிலன் ஆர் வேல்யூ பார்த்தோன்னா 80. இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா q by 40 epsilon naught. q by 40 epsilon naught. So dielectric epsilon r of water for water equal to 80. சரி, இதில் உனக்கு என்ன சொல்லலாம்னா சப்போஸ் நீ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்தாலும் சரி ஃபோர்ஸ் எடுத்தாலும் சரி, நீ வந்து வாட்டருக்குள்ளே ரெண்டு சார்ஜ் வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்குறேன் இல்லை ஃபோர்ஸ் பார்க்குறேன்னு சொன்னால் உன் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சரி ஃபோர்ஸும் சரி எவ்வளோ டைம் கம்மி ஆயிரும்? 80 டைம்ஸ் கம்மி ஆகும். புரியுதா? So question 6 ஓட correct answer வந்து option B. Thank you.